இப்ப எல்லாருமே அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சிலர் இதுல இதை நான் வைக்க மாட்டேன் அதை வைக்க மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொன்னோன்னே எல்லா பொருளையும் தர மாட்டாங்க. இல்ல இது சாதாரண பொருள் தானே, இதை நான் வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி யாராவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸ்டோர் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன மாதிரி டாஸ்க் தர போறாருன்னு தெரியல. டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் டஃபா வச்சா நல்லா இருக்குங்க. எல்லாமே சிம்பிள் டாஸ்கா வைக்கிறாருங்க. வீட்டு தலைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் வைக்கணும். அதாவது ரொம்ப நேரம் நீங்க இதை கையில புடிச்சிட்டு இருக்கணும், இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி டாஸ்க் தந்தாதான் வீட்டு தலைக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இவங்க நோகாம ஒரு டாஸ்க் தந்துட்டாங்க. அதாவது ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி ஒரு இதுல 3 பேர் நிப்பாங்களாம். அதுல யாரு கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. பிரவீன் ராஜ் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. சோ டாஸ்க் கொஞ்சம் டஃபா வச்சா நல்லா இருக்கும். இப்ப ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, மேக்கப் ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காருல, இத மீட் எடுக்கிறதுக்கு தர டாஸ்க் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா அப்பதான் டாஸ்க் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளுக்கு பாக்குறதுக்கு